ஒட்டியானத்தை ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஒட்டியான வந்து டைட் போட்டேன். இது நம்ம தனியா டைட் கொடுத்து போட்டுறலாம். ஒட்டியான எப்போதும் ஹேர் கூட சேர்த்து லைட் அப்பதான் இட் வில் பி ரைடிங் அப்படிதான் எப்போதும் போடுவோம். அப்படியே உள்ள போகணும். இன்னொரு நாட்டு போட்டுட்டு டபுள் நாட் போட்டுட்டு lipstick color also. Yeah. Open இருக்கு. ஓபன் இருக்கு. இல்ல எப்பவுமே நான் முட்டை போட்டுருக்கேன். எல்லாருக்குமே அப்படிதான், தனிஷாக்குமே அப்படிதான். பெண்டன்ட் இல்ல இப்படிலாம் எக்ஸ்ட்ரா இருக்கும். நீங்க எப்பொழுதுமே like let's leave it a little bit and it will be moving around. நம்ம எல்லா டைமுமே போடுவோம். எனக்கு ஓகே ஷார்ட்ஸ் ஓட இருக்கு. எல்லா அர்கேட்ரம்லயும் அப்பா ஓகே ஓகே டேக் வெளிய வந்து இல்ல ஒரு ஹேர் பின் கொடுங்க. பெருசா சின்னதா? சின்ன ஹேர் பின் கொடுங்க. ரெண்டு ஹேர் பின் சின்ன ஹேர் பின் கொடுங்க. பின்னு போடுங்க. கோல்டன் இருக்கு. அங்கெல்லாம் கோல்டன் இன்னொரு ஹேர் பின். It should not be too tight. நீ ஆடும்போது ஆடி பாருடா, உனக்கு தலையை ஆட்டி ஆட்டி பாரு. Okay. Good. Good. Yeah. Time ba? 22. 322. 3:45 தான் பூஜை நாங்கலாம். டீச்சர் இங்க தான் இருக்காங்க. டீச்சருக்கு பூ எடுத்துட்டு வா. இங்க தான் இருக்கு பூ. ப்ளீஸ் பானு, உங்களுக்கு பூ வேணுமா? டீச்சர் உங்களுக்கு ஃப்ரெஷ் பூ வேணுமா? Fresh பூவா? மல்லி பூ. இன்னொரு பூ. அது கழுத்து அங்க நான் பார்த்துட்டு வச்சுட்டாங்க. அச்சா எங்கேயும் இருக்கு. இல்ல இல்ல வேண்டாம், இங்க எல்லாருக்கும் இருக்காங்க. ரெண்டு பாக்ஸ் இருக்கு. திறந்து பாரு, வெளியே வருமா? ரப்பர் பேண்ட் போட்டு ஓகே. There is one lady Here, flowers. Yeah. You want that link? You can. Yeah, that will be great. Later on, maybe. Yeah. Just for my reference. Yeah. If I have some puja. Gold pin na. இந்த இது இருக்குல்ல, இது வந்து பின்னாடி செக்யூர் பண்ணிடலாமா? எனக்கு ஒரு பின்ன மட்டும். You keep going. Don't pretend like I'm not here. அம்மா வெளியில அப்பா ட்ரெஸ் அந்த மேல வச்சு பாரு. அது இங்க போட்டுக்க பூஜா போட்டாச்சு. இல்ல இது அது கொஞ்சம் ஆடினாதான் நல்லா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கும். இங்க ஒண்ணு போட்டிருக்கேன், இங்க ஒண்ணு செக்யூர் பண்ணிருக்கேன். கொஞ்சம் அது ஆடினாதான் நல்லா இருக்கும். கட்ட மாதிரி இல்லை.
சேஃப்டி பின்னர் முடிச்சிட்டு மெல்லமா போடுவோம். Okay, let's check. Mehendi. Chandran Surya. Mehendi kamera. These things அந்த பென் எங்கப்பா? அந்த மெஹந்தி பென் இல்லை கொஞ்சம் டார்க் ஆக்கலாம். காணா I mean like not ஓகே ஓகே last minute only if you haven't done it. இல்லைன்னா அது கொஞ்சம் டச் பண்ணுவோம். கால் மேலே வச்சால அதுல மேலே வைக்க now you touch up. Then you do the touch up now. So that anyway. Together. Yeah. அது இந்த இது வந்து திட்டாது ரைட் போட்டுட்டாங்க அது அந்த வேற அந்த காரணம் ஆக்சுவலி பின்ன போடுவீங்க. சலங்க போட்டுட்டு பா. இல்ல பெண் பின்னே போடு. இல்ல சலங்க எப்ப போடுவாங்க? இல்ல இது பிரபா. அண்ட் ஓகே ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டு கூட அப்பப்போ ஒரு ஃபோர்க்கு கொடுங்களேன் இதுக்கு. தெரியும் நீங்க சொல்லுவீங்க. ஐயோ ஒரு 30 years ago I never used it. Kahana, where is Nitila? ரெண்டு பேரும் காலேஜ்ல இருக்காங்க. You started சீனியர் அவள் senior. Okay. வாழ்க்கை போட்டாலே Kalpana kalai meet me avadi. பானு வரீங்களா? பானு சஞ்சிதா ரெடியா? லிப்ஸ்டிக் மட்டும் பானு இந்த ரொம்ப போட்டுக்கலாமா? வந்து போட்டுக்கலாம். பூஜை என்ன அது? உள்ளாக்கா? பூஜை முடிச்சுட்டு வந்து பண்ணிக்கலாம். Yeah. Okay, no problem. பானு Banu stay. She's not here. I don't know where she is. நீங்க முடிச்சிட்டு வாங்க. அவரெல்லாம் எப்படி இருக்காங்க? ஹலோ வாங்க சுதர்ஷன் வாங்க Okay, are we good? Come Sanchita, you Yes, need to go. Okay, can I open my eyes? Puja, stage puja, yeah, stage. Ama. Okay. Yeah, I think you're good. Come Sanchita. Yes, sir. வாங்க லக்ஷ்மி பூஜா. வணக்கம் good. Sanchita.
முதல்ல சாமி கூப்பிட்டு அப்புறம் அப்பா அம்மா நல்லா பண்ணிட்டு அனைவருக்கும் வணக்கம். Good evening, ladies and gentlemen. On behalf of Guru Srimati Prabha Nair and the family of Sanchita Paranthaman, we are immensely happy to welcome you to the Bharatanatyam Arangetram of Kumari Sanchita Paranthaman. I am Deepa Dilip, and I, along with Priya Vishwalingam, will be your MCs for the evening. Today is the culmination of years of effort and dedication that Sanchita has put into learning the magnificent classical art of Bharatanatyam. Arangetram is a Tamil word that translates to mean ascension to the stage, and it is symbolic of the first formal full-length solo performance of a dancer's career. All the pieces in tonight's program have been choreographed by Sanchita's guru, Srimati Prabha Nair. Srimati Prabha Nair established Archana Arts School of Dance in the 90s. Over the years, several students of Archana Arts had won the first prize at consecutive dance competitions organized by Kairali. They had also won first prize and second prizes in 2023 and first prize in 2024 at Natsatare competitions organized by the Hindu Society of Greater Cincinnati. Today, we have Dr. D.P. Suresh and Mr. Kumar as our esteemed guests of honor, and we extend a warm welcome to them as well. As a few housekeeping rules, please silence your cell phones and refrain from flash photography. Please don't bring any food or drinks inside the hall. Kindly maintain silence and refrain from entering or exiting the auditorium when an item is in progress. We thank you for your gracious presence and blessings as we commence the evening. We shall begin today's recital with an invocation prayer, a simple yet profound hymn sung by poet Avayar on Lord Ganesha, the one who removes all obstacles. Presenting the invocatory prayer by our vocalist, Srimati Veena Ramesh. Enjoy. Shri Ganapati Sevilpara Shri Ganapati Sevilpara Shritama Namo
such a lovely rendition by our very talented Srimati Veena Ramesh. Thank you, ma'am, for an auspicious start to today's recital. Now, we begin the recital with Pushpanjali. Pushpa Anjali, where the dancer offers flowers to Lord Nataraja, the cosmic dancer, to invoke his blessings and also to seek the blessings of her guru, the musicians, and you, the audience. Pushpanjali in Ragam Natai and Adi Talam.
That was a beautiful start to the evening by Sanchita with a delightful Pushpanjali. தும்பிக்கையான் பாதம் பணிந்து அழகாக துவங்கிய சஞ்சிதாவிற்கு பாராட்டுகள். Now, I would like to invite Sanchita's mom, Srimati Bhanureka Paranthaman, on stage to deliver the welcome note. Good evening, everyone. On behalf of Archana Arts and its director, Prabha Nair, அனைவருக்கும் வணக்கம். Good evening, everyone. On behalf of Archana Arts and its director, Srimati Prabha Nair, the Paranthaman family would like to welcome you all for their daughter Sanchita's Arangetram. I would like to start off with a beautiful verse from the great poet Bharatanatyam that goes like this. Manadil urudi vendum, vakinile inimai vendum, நினைவு நல்லது வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். The meaning is, one should have a firm mind, should speak sweet words, there should be purity in thoughts, dreams should come true, and truth should prevail. நன்றி, வணக்கம். Arangetram follows a traditional format called the Margam, and Alaripu would be the next piece in that sequence.
It translates as blossoming of a flower, a metaphoric comparison as the dance unfolds and progresses into more advanced forms of this art. It is entirely based on rhythm, where the dancer showcases the nritta aspect of the dance. It begins with subtle but precise movements of the eyes, the head, hands, and footwork that gradually increases in tempo and complexity. Alaripu prepares the dancer for the more intricate and challenging items to come. Presenting Alaripu in Nate Ragam and Tishratalam. Enjoy. Hope you enjoyed Sanchita's rhythmic accuracy and the cohesive display of hand movements and footwork. Now,
I'd like to take a moment and introduce one of our chief guests. It's an incredible honor for me to introduce our beloved Dr. D.P. Suresh. Dr. D.P. Suresh is an interventional cardiologist by profession and is the Executive Medical Director of the Heart and Vascular Institute in St. Elizabeth Healthcare. He's known for his passion and dedication in his field of work and was aided by multiple clinical research grants, publications, and awards. His recent one being the recipient of the Dr. Creighton B. Wright Healthcare Leadership Award. He has been a passionate volunteer for the American Heart Association for many years and has served in leadership roles in Greater Cincinnati and on the Midwest Regional Board of Directors. He was a strong advocate in helping secure the passage of the Heart Systems of Care legislation. He's tremendously committed to take cardiac care standards to international communities. He has helped establish guidelines to hospitals worldwide, ensuring preventive care and time-critical management of heart disease. Besides his professional contributions, he has always been a supportive friend and a reliable resource to the well-being of the Greater Cincinnati community, all of which he delivers with a brilliant and charming smile. We would like to invite Dr. D.P. Suresh to please come on stage and address the gathering. He would be felicitated by Tirumuruganandam. Thanks everyone. Good evening. This is a wonderful occasion and it's a tremendous honor for me to be here. As I was coming in, I was just thinking of the story which my parents and everyone has heard, where Lord Shiva and Parvati are, I suppose, sitting somewhere and having a quiet afternoon when they decide that they have a fruit in their hand, and then that fruit, they have two sons obviously, Lord Ganesha and Murugan, and the story goes like they have only one fruit, which son gets the fruit? Lo and behold, they decide, okay, we need a competition for this, and the competition is whoever goes around the world first gets the fruit, the mango. So Lord Muruga gets on his peacock, which is his chariot, and gets off immediately to go around the world. Next, Ganesha with his mouse as his companion just prostrates in front of the parents and then goes around his parents once and then says, that's it. So when we grow up, we are always taught that it's the mother, the father, the teacher, and finally God. So this is an apt thing today because Sanchita's parents are the people who have raised her, and they are the Banu, the mother, and Paranthaman, the dad. Her mother and father are the two most important things for her. And finally the teacher who's here, and the teacher is teaching Sanchita something in life that she would learn in terms of consistency, in terms of process, in terms of what she does today in the dance, and hopefully that later in life translates to many big things for her. And finally, what does the teacher really teach you? The teacher teaches you not what is taught in books. The teacher brings to you various things in life that you, as the person, then decides to make something of it, and in some way or form, that something of it, I think, is God. So when you look at God, God can be somebody that you pray to, that you look at, that you dream of. Or God can be consciousness. God can be something that's within yourself, that you bring out the best, so that later in life you could do something more. So just to finish today, there are two things that I'd like to say, is two words that resonate a lot for me is one, being grateful, and the second is gratitude.
These two words mean a lot, and for everyone it's different. Grateful is being just thankful that we are here. Let's keep it as simple. I'm an interventional cardiologist. Unfortunately, many people die, and heart disease and stroke are the number one and number two causes why people die all over the world. So being here and being grateful for what we have is the first thing. And second is gratitude. We are in this wonderful hall. We are seeing this young lady who's performing. All of us have our families together and friends together and the community that we are in. So this is all something for us to be really thankful and grateful for. So once again, it's a tremendous honor for me. Thank you for having me this afternoon. I want to personally thank Bhanu Paranthaman, Sanchita for her excellent audition here, and Samhita, her sister, and all the extended family in our community here. So thank you. I got to say this because Muru is here. Tayum Tamirum Vard. Thank you, Dr. D.P. Suresh. So now that the bud had blossomed into a flower with Alarippu, let us move on to see more beautiful and complex pieces of the recital. Next up is Andal Kautvam. Kautvam is a hymn of devotion in Bharatanatyam that praises a deity. It introduces the expressive element known as Natyam in the Margam series. This Kautvam is in praise of Andal, the first woman saint poet of India, and her undaunted love and devotion towards Lord Vishnu. Andal was found as a baby by her foster father Periyarvar under a tulasi plant in the temple garden. Andal grew into a lovely and graceful young woman and became an ardent devotee of Lord Krishna with a desire to be his bride. Every day she would go into the temple to offer a flower garland, but she would wear it herself first, something considered sacrilegious at the time. She did it anyway as a testament to the divine love that existed between her and Vishnu, the Absolute, the Divine. This earned her the name Sudi Kodutha Sudarkudi. Andal Kautvam is in praise of Andal Nachiyar and embodies the yearning of Andal for Vishnu. In her eternal love for Lord Vishnu, she wrote some of the finest poems ever written in the history of Tamil language, collected into two famous compilations titled Tirupavai and Nachiyar Tirumuri. Andal's life epitomized ideas of devotion, feminism, and empowerment way back in that century. Presenting Andal Kautvam, composed by Thiru Gangai Muthu Nattuvanar in Ragam Malaya Marudam, Thalam Adi. Ta
திங்கள் விந்து சித்தர் மகளாக வந்து திரு ஆடி பூர நாள் வில்லினகள் திகழ் விந்து சித்தர் மகளாக வந்து திரு ஆடி பூர நாள் வில்லினகள் திகழ் விந்து சித்தர் மகளாக வந்து திரு ஆடி பூர நாள் தித்தாரித்தாரித்தாரிடதடி துளசி வனம் தனிலே தித்தாரித்தாரித்தாரிடதடி துளசி வனம் தனிலே தித்தாரித்தாரித்தாரிடதடி துளசி வனம் தனிலே தித்தாரித்தாரித்தாரிடதடி துளசி வனம் தனிலே ஜம் ஜம் தக்க நக்க நம் தரி தரி திக்கு தக்க தொங்கிடதகி தொங்கிடதகி தொங்கிட தொம் தொங்கிடதகி தொணக்கிடகிடதகி சுக்ரவார அவதாரமாகியே ஜம் ஜம் தத்தண தணம் தரி தரி திக்கு தக்க தொங்கிடதகி தொங்கிடதகி தொங்கிட தொம் தொங்கிடதகி தொணக்கிடகிடதகி சுக்ரவாரம் அவதாரமாகியே ஜக்க கிட நக்க ஜக்க தக்கிடதகி திக்கிடதகி கிடதகி சங்கமேந்தியே திக்கிடதகி திக்கிடதகி கிடதகி திகிரி அணிந்த ஜக்க கிண்ண நக்க ஜக்க தக்கிடதகி திக்கிடதகி கிடதகி சங்கமேந்தியே திக்கிடதகி திகிடதகி கிடதகி திகிரி அணிந்த தொங்கிடதகி தொணக்கிடதகி கிடதகி ஜோதி ஞானவர் நங்கிடதகி நங்கிடதகி கிடதகி ராமமாயிரம் வடபத்ர சயனுக்கு ஜோடி கொடுக்க தாகி தகிணனக கிணனக ஜம் ஜம் பூமகளாகிய கோரைகமுத்துவ தொங்கிடதகி தொணங்கிடதகி கிடதகி ஜோதி ஞானவர் நங்கிடதகி நங்கிடதகி கிடதகி ராமமாயிரம் வடபத்ர சயனுக்கு ஜோடி கொடுக்க தாகி தகிணனக கிணனக ஜம் ஜம் பூமகளாகிய கோரைகமுத்துவ தத்தரி தரி 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 குந்தரி தத்தரி தரி குந்தரி கிணகிணதா கிணகிணதை தத்தரி தரி 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 குந்தரி தத்தரி தரி குந்தரி கிணகிணதா கிணகிணதை தத்தரி தரி 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 குந்தரி குந்தரி தத்தரி தரி குந்தரி கிணகிணதா கிணகிணதை தத்தரி தரி 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 குந்தரி தத்தரி தரி குந்தரி கிணகிணதா கிணகிணதை தகுதி கோத கீட தொங்கிட கிட தகிட தங்கி கிடதகதி கீதாம் தரி கீதாம் தரி கீதாம்
father is Svetak, and I'll be playing Managala Kin set to Adi Tarum in Nalina Kanti Raga, by Saint Tyagarajan. Enjoy. Such an incredible duet interlude.
by our flautist Vidwan Shwetak and Sri Adiram Kumar. Such a soulful and lovely rendition. It was a joy to listen. Now, I invite her dear sister Samita to say a few words about Sanchita. Hi everyone, good evening. My name is Samhita and I'm Akka's little sister. I wanted to talk a little bit about my sister. She's one of the people who took care of me, especially after school and day to day. I still remember when I came home from school and I couldn't reach the microwave, she would take out my dino nuggets for me. Another memory I have is when we played video games on our old Wii and I always used to throw a tantrum when I lost. I'm so thankful that through my bad mood days, she was always patient with me. Even when I got mad at her, she stayed calm. I don't know what I would have done without her when I was younger. To this day, I still have our fake YouTube channel toy unboxing videos. It's funny how the tables have turned because now I am the one cooking for her when Amma can't. She was always scared of turning on the stove and stayed away from it, so I always made her food. One of the biggest accomplishments was the first time she turned on the stove was at the ripe age of 16. I enjoy spending time with my sister whenever I get the chance, whether that's watching scary movies, which I force her to watch with me, or even just eating dinner together. I also remember when I didn't know how to do some of my homework, she would call me through FaceTime at her dorm when she wasn't busy and help me for however long I needed it. It's about the little things that we do together that I appreciate. I'm thankful that through her busy college life, we get to spend time with each other. I've always been inspired by her hardworking and resilient personality. Obviously, having a sibling can be hard at times, but I really do appreciate her and the fact that she has stayed by my side. So now I'll talk a little bit more about my sister's dance journey. I've gone to some of Akka's dance classes, and from those classes that I watched, I saw firsthand her improvement. I noticed that Prabha auntie was always very patient with my sister, and even in rehearsal, she inspired and motivated her. Prabha auntie was also very positive throughout, and I enjoyed watching my sister dance and her progress through a dance journey. I wasn't there for much of it, but seeing her technique and bob-boom grow was really amazing. I enjoyed spending time with Prabha auntie during my Akka's classes and rehearsals. She's very affectionate and has a great sense of humor. She is very lovable even towards our dog Sarge, whom she calls Chakarakutti, which means sugar candy. Stop it, Sanchita. Censor the rest. Overall, I could see that my sister enjoyed every second of it, and seeing her improve was a great experience. Thank you. Now, we have arrived at the central and the most elaborate part of the Bharatanatyam Margam, the Varnam. It's a demanding number, testing the stamina and skill of the dancer. This piece showcases the three main pillars of Bharatanatyam: Nritta, Natya and Nritya. Nritta is the technical aspect of dance encompassing footwork and rhythm. Nritta, Natya is the expressive element of the dance, conveying emotion and telling the story. Nritya combines the elements of Nritta and Natya to create a complete display of both elements. It has storytelling, multiple characters to be played, and sequences to remember. It required a significant effort from the dancer and the orchestra. This poetic and delightful Varnam glorifies Lord Muruga's beauty, valor, virtue, and his compassion as he happily descends down the mountain on his dancing peacock when called by his devotees. Varnam tells many stories with Navarasas. In this Varnam, first, we will delight in the story of Valli Thirukalyanam. Karthikeyan, in his desire to marry the beautiful Kuravanji Valli, comes under the disguise of a hunter, searching for a deer. He asks Valli for water as he was thirsty. When she provides him with water, the Lord asks her hand in marriage, which only makes Valli angry. Since he doesn't succeed, he seeks the help of his elder brother Ganesha, who appears as a wild elephant and pretends to attack Valli. Scared Valli pleads to Muruga, who is now under the guise of an old man. Playful Murugan agrees to save her only if she agrees to marry him. When she accepts, Murugan reveals his true form,
and the divine wedding ensues. Sanchita will also portray Sura Samharam. Suran, the Asura, had obtained the boon that he could only be killed by a son born to Lord Shiva. Arrogant Suran oppressed the Devas. To end his tyranny, Lord Shiva creates Lord Murugan from the flames of his third eye. Lord Murugan later heads the army of the Devas to fight a war against Surapadman, eventually killing Surapadman and restoring peace. Finally, we will see the story of Tandaikku Ubadesam Alitha Swaminathan. Here, playful divine child Lord Muruga chides Brahma if he knows the meaning of the Pranava mantra Om. When Brahma admits his ignorance, he imprisons Lord Brahma for the travesty of being the god of creation without understanding the meaning of Pranava Mandiram. When demigods pray to Lord Shiva for help, he intervenes and asks Muruga if he knows the meaning of Om. Little Murugan, on the condition that his dad would accept him as his guru, describes the meaning of the Pranava Mandiram to his father, thus obtaining the name Swaminathan. Without further ado, let's experience the colors weaved by a dancer in the Varnam, composed by Sri Madurai N. Krishnan, in Ragam Sutta Danyasi Adi Talam, Adum Mayil Mel.
Thank you.
சிவபாலன் ஊவை மகிழ ஓடும் பொங்கும் நதியும் ஓதல் பீரை அழகாய் சூடும் கைலை சிவபாலன் ஊவை மகிழ ஓடும் பொங்கும் நதியும் ஓடல் பீரை அழகாய் சூடும் கைலை சிவபாலன் ஊவை மகிழ ஓடும் பொங்கும் நதியும் ஓடல் பீரை
நாயகன் சரவண பவகுஹன் கருணை விநாயகன் அருமை சகோதரன் ஆறு படையாரின் அருள் தருபவன் ஒரு புறம் குறமாக குருணகை புரியவும் மறுபுறம் தேவயானை அன்னை மகிழ தரும் அழகினை காணவே இருவிழி மலர் திறந்து விரும்பும் முரளியும் அழைத்திட ஆடும் மாயில் மேல் வருவார். திருமல தாமரை ஆரில் தோன்றிய நாயக சரவண பவகுஹன் கருணை விநாயகன் அருமை சகோதரன் ஆறு படையாரின் அருள் தருபவன் ஒரு புறம் புறமாக குருணகை புரியவும் மறுபுறம் தேவயானை அன்னை மகிழ தரும் அழகினை காணவே இருவிழி மலர் திறந்து விரும்பும் முரளியும் அழைத்திட ஆடும் மாயில் மேல் வருவான். அழகன் முருகன் அவனை நாடும் அடியார் அழைத்தார். வாடும் மயில் மேல் வருவான் முருகா. தந்தைக்கு மந்திரத்தை சொன்னவன் வீரமனை சிறையினில் அடைத்த தந்தைக்கு மந்திரத்தை சொன்னவன் வீரமனை சிறையினில் அடைத்த தந்தைக்கு மந்திரத்தை சொன்னவன் தந்தைக்கு மந்திரத்தை சொன்னவன் வீரமனை சிறையினில் அடைத்த தந்தைக்கு மந்திரத்தை சொன்னவன் வீரமனை சிறையினில் அடைத்த தந்தைக்கு மந்திரத்தை சொன்னவன் வீரமனை சிறையினில் அடைத்த தந்தைக்கு மந்திரத்தை சொன்னவன் மாலின் மனம் கவர்ந்த மருகன் மறை போற்ற மாலின் மனம் கவர்ந்த மருகன் மறை போற்ற மாலின் மனம் கவர்ந்த மருகன் மறை போற்ற தந்தைக்கு மந்திரத்தை சொன்னவன் வீரமனை சிறை
மாமதி முகமும் மாலை மணமோடு மார்பில் திகழவே மாபெரும் படையை மாருதமடைந்த மாசென நினைந்து வதம் செய்த வேலவ மாறன் அழகுடன் மாமதி முகமும் மாலை மணமோடு மார்பில் திகழவே மாபெரும் படையை மாருதமடைந்த மாசென நினைந்து வதம் செய்த வேலவ மாறன் அழகுடன் மாமதி முகமும் மாலை மணமோடு மார்பில் திகழவே மாபெரும் படையை மாருதமடைந்த மாசென நினைந்து வதம் செய்த வேலவ தந்தைக்கு மந்திரத்தை சொன்னவன் வீரமலை சிறையினில் அடைத்த தந்தைக்கு மந்திரத்தை சொன்னவன் நீ மபமகமனி நீ மபனிச நீ சகனிச நீ மபபனிச நீ பனிசகக நீ சகமகச நீ சககனிச சாரி பமகமபனி தந்தைக்கு மந்திரத்தை சொன்னவன் வீரமலை சிறையினில் அடைத்த தந்தைக்கு மந்திரத்தை சொன்னவன் நீதுலகில் நன்னீராடிபுறம் நீரணிந்தகம் நீ என மகிழ்ந்து நீ பணிய தினம் நீலரவமுடன் நீலமயிலினில் வரம் தர வருங்குக நீதுலகில் நன்னீராடிபுறம் நீரணிந்தகம் நீ என மகிழ்ந்து நீ பணிய தினம் நீலரவமுடன் நீலமயிலினில் வரம் தர வருங்குக நீதுலகில் நன்னீராடிபுறம் நீரணிந்தகம் நீ என மகிழ்ந்து நீ பணிய தினம் நீலரவமுடன் நீலமயிலினில் வரம் தர வருங்குக தந்தைக்கு மந்திரத்தை சொன்னவன் வீரமலை சிறையினில் அடைத்த 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 தந்தைக்கு மந்திரத்தை சொன்னவன் ஓ A spectacular performance. Please give another round of applause just for the tenacity and energy. Thank you. We will now have a short intermission for 20 minutes. Please join us in the lobby for refreshments. Thank you.